சுகமாக்கும் வார்த்தைகள். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய். சங்கீதம் 91:15 வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளச் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவனுக்கு மறுஉத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் ஜெபத்தை கேட்கிறவர், நான் ஒரு நாளும் நம்முடைய மனிதனுடைய சத்தத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டான். இங்கே 91 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, நான் அவனுக்கு நான் செவி கொடுப்பேன். மறு உத்தரவு, அவன் என்ன சொல்லுகிறானோ அதுக்கு நான் திரும்ப பதிலை நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் கேட்கிறவராய், நம்மளை காண்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து விடவில்லை. வசனம் சொல்லுது, இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மளை வழி நடத்த போதுமானதாய் இருக்கிறது. அப்படி கொஞ்சம் தள்ளி போடுக்கிறியா? அம்மா கொஞ்சம் அம்மா முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். எத்தனை மனுஷங்கிட்ட போய் நம்ம சில நேரம் கெஞ்சிடும், சில வார்த்தைக்காக சொல்லுகிறோம் இல்லைங்களா? மறு உத்தரவு வர்றதே இல்லை. சில நேரம் என்னென்ன உதவியை கேட்போம், சில நேரங்கள்ல மறு உத்தரவு வராது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே அவர் சொல்லி வச்சுட்டாரு, மகனே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த சங்கீதம் 91 முதலாவது வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல நீங்க தங்கி இருந்தீங்கன்னா உங்க கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு வந்து. ஹல்லேலூயா. நிழல்ல இருக்கீங்களா? ஆண்டோடைய நிழல் உங்க மேல இருக்குதா? ஆமா, இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் மேல் இருக்கிற அந்த நிழலை தாண்டாம எதுவுமே உங்களை அணுக முடியாது. ஏன் அப்படின்னா அவர் உன்னதமானவருடைய நிழல் உங்க மேல இருக்கு. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பாதுகாப்பு மேல இருக்குது. மரியாளுடைய வாழ்க்கையில காபிரியல் தூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இந்த குழந்தை உலகத்தினுடைய முழு பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு குழந்தை உன் மூலமா பரலோகம் தீர்மானிச்சிருக்குது, அது பிறக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நான் ஒரு கன்னி பெண்ணா இருக்கிறேன், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? நீங்க சொல்றது சரிதான், பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்க செய்தி சரிதான். ஆனா வாழ்க்கையை பார்த்தா அது நடந்துச்சுன்னா அது தப்பா போயிடும். அதான் அவங்களுக்கு பயம். கன்னி பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை உருவாச்சுன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அது தவறா போயிடும். அப்ப இந்த மரியாள் சொல்றாங்க, நான் புருஷனை அறியேன், இது எப்படி நடக்கும்? ஆனா கர்த்தர் ஒரு பிளான் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இருக்காது. பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உன் மேல என்ன செய்யும்? படும் பொழுது அங்கே தேவன் ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே கற்பம் தரிக்கிறதுக்கு அவர் கிருபை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்னும் கவலைப்படாத. அதுக்கடுத்து தன்னுடைய கணவனாய் நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பிட்ட போய் சொன்னாரு, யோசேப்பே, இந்த மரியாதை குறிச்சு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, ஐயப்படாத, எதுவும் நினைக்காது. அவள் பரிசுத்த ஆவியினால் அவள் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உன்னதமானுடைய நிழல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் எப்படி ஆகும்னு நினைக்கிற எல்லா நிலைமையும் அவரால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவர் உங்க மேல நிழலிடும் பொழுது, உங்க வாழ்க்கைக்கு தேவையான பலனை தரும் பொழுது, உங்க வாழ்க்கைக்கு தேவையான அபிஷேகத்தை தரும் பொழுது எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டோம். நம்ம ஒவ்வொரு வருத்தனும் நம்ம யாரும் பிரச்சனையை சந்திக்காதவங்களே கிடையாது. நாம சும்மா இருந்தாலும் பிசாசு என்ன செய்ய மாட்டான், சும்மாவே இருக்க மாட்டான். அவன் எதையாவது ஒன்று என்ன பண்ணிடுவான்,
வாழ்க்கையில ஒரு காலையில நல்லா எந்திரிச்சு போய் ஃபீல்ட்ல போய் வேலை செய்ய போவீங்க, அங்க திடீர்னு பிரச்சனை என்ன பண்ணிடும் வந்துடும். நீங்க நல்லா தான் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிருப்பீங்க. உங்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எல்லாம் சரியா செஞ்சு வச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா அடுத்த நாள் காலையில போகும்போது என்ன இருக்கும்? பிரச்சனை. என்ன அப்படி மிஸ்டேக் இருக்கு? இல்லைங்க, நான் சரியா தான் செஞ்சுட்டு வந்தேன். இல்ல, அங்கே பொல்லாத கிரியைகள், அசுத்த ஆவிகள் இங்க நடந்துச்சுன்னா ஆதியாகமம் 1:1 அது நடந்துச்சு. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது குறையில்லாம சிருஷ்டித்தார். ஆனா திரும்பி வந்து பார்த்தா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அப்ப இது எப்படி நடந்துச்சு? பிசாசான வசனம் சொல்லுது, ஆணத்தின் மேல் இருள் இருந்தது, அந்த இருளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடினால அதுக்கு பிறகு இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆர்டரை உண்டாக்கி வெளிச்சம் உண்டாது கடவுள் என்று சொன்னார். அது வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எங்கேயோ கிடந்த வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆர்டர் படுத்துவார். நம்மளை சிருஷ்டிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆர்டருக்கு என்ன செஞ்சிடும்? முதல்ல வெளிச்சம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. இருள் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும்? அகன்று போய்விடும். அப்ப அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எந்த நிலைமை எப்படி இருக்குன்னு கவலைப்படாத, பிரச்சனை எப்படி வந்துச்சு நினைக்காத, பரிசுத்த ஆவியானவே நான் உனக்குள் இருக்கும் பொழுது எல்லா இருளையும் அகற்றுகிற ஒரு தெய்வம் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரே, எனக்குள் வருகிற பிரச்சனை, எனக்குள் வருகிற போராட்டம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்க கையில இருக்குது ஆண்டவரே. எங்க ஆதியாகமம் 1:3 வாசி. 1:3 ஆதியாகமம் 1:3 வாசித்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகட்டும். எப்பொழுது வெளிச்சம்? எங்க இருள் காணப்படுகிறதோ அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்குமா? அசைவாடி கொண்டிருந்தார். கண்ட்ரோல் இஸ் பரிசுத்த ஆவியானவர் தான். எந்த தீமையான கிரியைகளும் நம்மளை ஓவர் கம் பண்ணாதபடிக்கு தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிற ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை நம்மளையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் இருக்கும் பொழுது அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறது இல்ல, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிற பொல்லாத ஆவியை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற எல்லா டிஸ்டர்பை உண்டாக்குற பொல்லாத கிரியைகளை கண்ட்ரோல் பண்ணுகிறது மட்டுமல்ல, நம்மளை கர்த்தர் டெலிவரன்ஸ் பண்ணிடுவார், விடுதலை ஆக்கிடுவார். ஒரு ஹீலிங் நமக்குள்ள என்ன பண்ணிடுவோம்? கடந்து வந்துடும். ஒரு சுகம் நமக்குள்ள கடந்து வரும் நம்முடைய வாழ்க்கையில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தை இன்ன வரைக்கும் பிசாசனால இருளா மாற்றவே முடியல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னா பிசாசு மறுபடியும் தான் கண்ட்ரோல்ல எடுப்பதற்கு ஒரு நாளும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், பிசாசு தான் கண்ட்ரோலை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தான் கண்ட்ரோலை லூஸ் பண்ண முடியுமே தவிர கண்ட்ரோல்ல உங்களை ஓவர் கம் பண்ண அவனுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா வழி நடத்துவார். வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு உண்டு. எப்ப இருக்குது? எப்ப வேணாலும் இருக்கு. எந்த கூப்பிடும் போது எப்ப வேணாலும் இருக்கு. ஆண்டவரே 10 to 12 கூப்பிடுவா ஆண்டவர் சொல்றாரு, 24 மணி நேரமும் ஆண்டவர் கூப்பிடணும். ஹல்லேலூயா. அவர் இல்ல தம்பி, நான் கொஞ்சம் தூங்கிடுவேன் இல்லையா? பாகால் 9 எலியா இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னப்பா உன் கடவுளை கூப்பிடுற, வரவே இல்லை, தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பான். ஆனா வசனம் நமக்கு சொல்லுது, என் தகப்பன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் கண் அயர்வதும் கிடையாது. தூங்குறது உறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வசனம் என்னன்னா, கண் லைட்டை மூடுறது கூட இமை கூட மூடாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மள என்ன செய்யறாரு? ஒரு நினைக்கலாம், இமை கூட மூடல, ஆனா எனக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, அந்த பிரச்சனை தேவன் யார் என்பதை உங்களுக்கு மத்தியில உயர்த்துகிறதுக்கு மட்டுமல்ல, சத்துருவுக்கு முன்பதாக உங்க தலையை அபிஷேகம் பண்ணுவதற்கும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி யோசித்து பார்க்க முடியும்? ஆமா, அனுபவிக்கப்படும். அப்ப அனுபவிக்கணும், அதுக்குள்ளாக என்ன செய்யணும்? போகணும். அப்ப அதுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு?
நடத்தும் போது என்ன ஆண்டவரே இதுக்குள்ள தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். யோசேப்பு ஆரம்பத்துல அழுதாரு, கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை உயர்த்துவதற்கு தேவன் இந்த பாதையின் வழியாக, இந்த சிறைச்சாலையின் வழியாக வந்தால் ஒழிய இந்த பார்வோனின் சிங்காசனத்துக்கு என்பதாய் நான் உயர முடியாதுன்னு தேவன் தீர்மானிச்சபடினால அந்த பாதையின் வழியாக கொண்டு வந்தாரு. அன்றைக்கு யோசேப்பு நினைச்சாரு, இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உயர்த்தி இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் உயர்த்தி வச்சிருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, இன்னும் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆமென். நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்துல நான் கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எத்தனை காரியம் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்டு, ஆபத்துல நீ எங்க இருந்து கூப்பிடுறன்னு எனக்கு தெரியும். ஆகார பார்த்தார், வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தம். அண்ணால ஆலயத்துல பார்த்தார், இந்த கண்ணீர் எந்த நோக்கி வருது, குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன செய்து வருது. யோசேப்பு அங்க சிறைச்சாலையில் அழுதார். யோசேப்புடைய சத்தம் அங்க போய் செஞ்சு, இந்த சத்தம் எங்க இருந்து வருது, என் குமாரன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அவனை விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நோக்கி அவர் கெஞ்சுகிறார், ஆண்டவரே பிதாவே, நீர் ஏன் என்னை கைவிடல. அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணத்தக்கதாக மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் பூமியில கொடுக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால நீங்க நம்ம கூடி இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை தேடுறாங்கன்னா அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப சொல்றார், மகனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், ஆபத்துல நான் கூட இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆபத்துல இருந்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்டாருங்க. ஹல்லேலூயா. நான் சாட்சி. நானா என் வாழ்க்கையில எவ்வளவோ பாதைகள் கடந்து வந்துச்சு. இன்னைக்கு என் பிள்ளைலாம் ஒரு வயசுல ஊழியத்தை முடிச்சுட்டு உடலூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரும் பொழுது ஒரு பார்த்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க 5 மணி 6 மணி இருக்கும், 4 மணி 4 to 5 நான் அப்படியே துடியில் ஊட்டி குருவில் வந்து வந்துகிட்டே இருக்கிறேன். வடகோவை பக்கம் துடிலூர் தாண்டதுக்கு முன்னாடி இல்லைங்களா, அந்த இடத்துல நான் 60 70 வந்துக்கிட்டு இருக்கிறேன். 3 பேர் இருக்கிறோம், லக்கேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, ரோடு கிளியர் ஆச்சு, வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த நேரம் காலேஜ் பிள்ளைங்க நின்றுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வரல, அப்படி நின்றுச்சு. சரி நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வந்தேன். 2 பிள்ளைங்க திடீர்னு ஓடி வந்துருச்சு. என்ன செய்ய முடியும், 60-70 வண்டி பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன். பைக்கில் அவ்வளோ வந்து அடிச்சு கண்ணாடியில் அடிச்ச உடனே நான் நினச்ச விட்டுட்டேன். ஆனால் நான் வண்டி உள்ளத வண்டி போயிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் விழுந்துட்டாங்க. பின்னாடி விழுந்து நான் இழுத்துக்கிட்டே போயிருக்கிறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அப்படியே எனக்கு தெரியல, கொஞ்சம் தூரம் போயிட்டேன். ஆனால் நான் நினச்சேன் தம்பிக்கு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு நினச்சேன். தம்பிக்கு வண்டியை அப்படியே நிறுத்தி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா குழந்தையில சின்னதில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும், ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி சரி அப்படின்னு வந்தேன். வந்து பார்க்குறேன், நான் முதல்ல இவனை தான் பார்க்குறேன், கை கால் ஏதாவது இருக்கிறா தம்பி அப்படின்னு பார்க்குறேன். அவன் சொல்கிறான், நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணுறான். அப்போ அவன் பார்க்குறேன், ஒரு கீரல் கூட இல்லை. அந்த இடத்துல மனுஷர்கள் இல்லை. கண்ணு வைக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் வந்தார், இவங்க 2 பேத்தையும் தூக்குனார். அது என்ன, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கிற அந்த ரோடு வந்து ரொம்ப இது. அந்த நேரம் ஒன்றும் வரல. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல விழுந்தவங்க உயிர் படைச்சதை யாரும் இல்லை, நீங்கள் தான் உயிர் படைச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு கீரல் கூட இல்லை, பேண்ட் மட்டும் தான் லைட்டாக கிழிஞ்சே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இன்னை வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிச்சு
அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார், நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன் இந்த உயர்வு அப்படின்னா, அவர் சொல்றார், மகனே நீ என் மறைவுக்கு கீழாக இருக்கிறபடினாலதான், நீ என்னோட நீ வாழ்கிறபடினாலதான், என்னுடைய வார்த்தையில நீ நடக்கிறபடினாலதான் நீங்கள் நானும் அந்த உன்னதமானவரின் மறைவுக்கு கீழான வாழ்க்கை இருக்குமா இருந்தா எல்லாவற்றுக்கும் நம்ம தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அந்த உன்னதமான மறைவுக்குள்ள இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இல்லை, அநேகர் இயேசுக்குள்ள இல்லை, இயேசு என்ற பேர்ல வெளியே வாழ்றாங்களே தவிர அநேகர் தங்களை வருத்திக் கொள்கிறார்கள். இன்னும் அநேகருடைய பிரச்சனை போராட்டம் நீங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உன்னதமானவரை கூடாரத்துக்கு கீழே வந்தாதான் நாம் சத்தம் போடுகிற இந்த சத்தம் பரலோக தகப்பனுக்கு கேட்கும். அல்லேலூயா. அவர் யோசேப்பு பாருங்க, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அன்னாளுடைய ஆலயம் தேவனுடைய சமூகமா இருந்துச்சு. அவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வருஷந்தோறும் வருகிற ஆலயம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிடும் போது வேதனை தான். அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவள் எதையுமே அலட்டிக்கவே இல்லை, எதையுமே அலட்டல. அலட்டாம அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க போறா? ஆலயத்துக்கு. சாப்பிடாம இல்லை எனக்கு சோறு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படி இல்லை, அவங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்து அவள் தேவனை நோக்கி போகிறார். அல்லேலூயா. ஏலி கூட வாசண்டையில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏலியை தாண்டி ஆலயத்துக்குள்ள போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு தெரியுங்க, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாதைகள் யாரும் தெரியலன்னு மட்டும் நீங்க நினைக்க வேணாம். பரலோகத்தின் தகப்பன் ஒருவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல அவர் எழுதி வச்சிருக்கிற, மகனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. அவர் நம்மளை விடுவிக்கிறது மட்டுமல்ல, எந்த ஆபத்துல எந்த இடத்துல இருந்து கூப்பிடுறான்னு எனக்கு தெரியும், நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. ஒரு பைசா வழியில நினைச்சு கூப்பிடுறியா, நான் உனக்கு நிறைவான பணத்தை தருவேன். அல்லேலூயா. நிச்சயமா தந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தெய்வம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருப்பேன். அல்லேலூயா. உன்னை நான் கனப்படுத்துவேன். அவர் நம்மளை கனப்படுத்துற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு இல்லைங்களா? அவர் நம்மளை கனப்படுத்துற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்ற, மகனே நான் உன்னை கனப்படுத்துவேன். யாரு சொல்ற பாருங்க. முதலமைச்சர் வந்து இந்த இடத்துல சொன்னாருன்னா எவ்வளவு சந்தோஷம். ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பன் சொல்றாரு, நான் உன்னை கனப்படுத்துவேன். எந்த ஆபத்துல இருந்து நீ கூப்பிடுறியோ, எந்த கண்ணீர் உனன் பாதையிலிருந்து கூப்பிடுறியோ, என்ன வேதனை உனக்கு இருக்குதோ, அந்த வேதனையை மாற்றுகிற தெய்வம் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைய கர்த்தர் செய்திருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இந்த இடத்துல நிற்கிறேன். என்னை கர்த்தர் இம்மட்டுமாய் கனப்படுது. எத்தனையோ சொன்ன எத்தனையோ பிரச்சனைகள் சொல்ல முடியும். ஆனா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுலாம் ஒரு ஜெபத்தையும் தள்ளவே இல்லை, இம்மட்டும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எங்க இருக்கணும்னா அவருடைய மறைவுக்கு கீழாக இருங்க. அவருடைய மறைவு விட்டு விலகி போயிடாதீங்க. சபைக்கு கீழாக இருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழாக இருங்க. தனிப்பட்ட விதத்துல போயிடாதீங்க. அப்பொழுது பிசாசனவன் உங்களை கொத்தி கொண்டு போயிடும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் துன்பத்துல நடக்கலாம், நீங்க என்ன உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் துன்பத்துல நடுவுல நடந்தாலும், சத்துருக்கு முன்னாடி நடந்தால் ஆண்டு சொல்றார், மகனே ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வலது கரத்தினால உன்னை நான் தூக்கி எடுத்து நிலை நிறுத்திடுவேன். எந்த சத்துரு, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் எதுனாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டு சொல்லுங்க, என் கைய தூக்கி பிடிச்சு உயர்த்துகிறாங்க. அல்லேலூயா. கீழே இருக்கிறவனை கரத்தை பிடிச்சு உயர்த்துகிற கரம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவுல நடந்தாலும், ஆல்ரெடி போனாலும், இனிமேல் போய்கிட்டு இருந்தாலும் அவர் சொல்றாரு, நீர் என்னை
செய்வேன். நான் மரிச்சு போக மாட்டேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் வந்துச்சு, நாங்க உயிரிடுவோம் நினைச்சோம், ஆனா நாங்க இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்க போயிருக்கு, நாங்கள் பிரேத கல்லறைகள் இருக்கிறோம். எசேக்கியேல் 37 சொல்லப்படுது. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மரிச்சு போகிறது போல இருக்கிறோமே நினைச்சாங்க. ஆனா ஆண்டு சொன்னாரு, எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி அனுப்பி அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் மரிச்சு போயிடுவோம், எங்க நம்பிக்கை அற்று போயிடுச்சு நினைக்கிறாங்க. எசேக்கியேலே நீ போய் சொல்லு, இந்த எலும்பு உயிரடையும். ஹல்லேலூயா. நீங்க மரிச்சு போய் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் எசேக்கியேல் 37:12 வாசிங்க. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, ஆனா அவர் சொல்றாரு, இல்ல அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இவங்க நினைவெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே எங்க நம்பிக்கை அற்று போயிற்று, எங்களை ஜெபத்தை கேட்டு கேட்டு இந்த அந்நிய தேசத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்க சொந்த தேசத்துக்கு போவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா காலங்கள் போய்கொண்டே இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குவீங்க நினைச்சேன், என்னை சுகப்படுத்துவீங்க நினைச்சேன், என்னை தப்பு வைப்பீங்க நினைச்சேன், நீங்க என்னை கைவிட்டதை போல நான் உணர்கிறேன், என்னை மேல கொண்டு வர்றதை போல இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எசேக்கியேலே நீ போ, அந்த ஜனத்துக்கு நீ சொல்லு, இந்த எலும்புகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால உயிரிடையும். ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்றிருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்லு, அவர்கள் நம்பிக்கை பெறுவாங்கன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் உயிரடைவீங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜீவன் பெறுவீங்க, நம்பிக்கை பெறுவீங்க. தைரியமா இருக்கிறீங்களா? ஆமா. ஒரு நாள் கவலைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, உயிர்த்தல பண்ணுகிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறபடினால நம்ம யாரும் மரிச்சு போக மாட்டோம், நம்ம யாரும் தோற்று போகவே மாட்டோம். வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க நினைக்கிறாங்க, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் எலும்பு என்ன பண்ணிருச்சு, உலர்ந்து போயிருச்சு. உலர்ந்து போனதுன்னா ஜீவனே போயிருச்சு. ஜீவன் நம்பிக்கை போயிருச்சுன்னா எல்லாம் போயிடும் இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கிட்ட என்ன கொடுத்தாலும் ஒண்ணு கூட செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜீவனே போற மாதிரி இருந்தாலும் அவங்க முதல் நம்பிக்கை தான் மனுஷனுக்கு கொடுப்பாங்க இல்லையா? கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் கொடுப்பாங்க. ஆண்டவர் நம்பிக்கை மட்டும் ஒருவன் விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும். ஏன்னா அவனால எதையும் செய்ய முடியும். தோய்ந்து போன அந்த ஆத்மா, உலர்ந்து போன ஆத்மா, அதான் பார்த்தார், என் சனமெல்லாம் தோய்ந்து போய் உலர்ந்து போய் ஆடுகள் அங்கே இங்கேயும் மேய்ப்பன் இல்லாத போல தெரியுதே அப்படின்னு நினைச்சார். ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, எங்க நம்பிக்கை போயிருச்சு, நாங்க உலர்ந்து போயிருக்கிறோம். வாசிங்க, உலர்ந்து போயிட்டு எங்க நம்பிக்கை போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். என் நிலைமைய பார்த்தா முன்னேற மாதிரி தெரியல, என் வாழ்க்கையை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே போற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவரே இன்னும் நான் மேல போகணும், என்ன செய்யணும், போகாம தெரியல நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயிரிடை செய்வதுதான் தேவனுக்கு நோக்கமே தவிர நாம் உலர்ந்து போவது தேவனுக்கு பிரியமே இல்ல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை உயிரிடைய செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை உயிரிடைய செய்வார், என் குடும்பத்தை உயிரிடைய செய்வார், என் பிள்ளைகளை உயிரிடைய செய்வார், என்னுடைய எதிர்காலத்தை உயிரை. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உயிரிடைய செய்ய எவ்வளவு தூரத்துக்கு இந்த வார்த்தையை ஜீவனா மாத்துறீங்களோ அது உங்களுக்கு ஜீவனை உள்ள இருந்து கொண்டு வந்துடும் இல்லையா? காய்கறி அரிசி அது ரெண்டும் மனுஷனுக்கு ஜீவனா போகுமா இருந்தா அதனுடைய ப்ரோசஸ் ஒண்ணு இருக்குது. அதை மாத்துனா உள்ள போனோடனே இந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான், பலனை. அதே போல உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறா, அவனுக்கு இந்த வார்த்தை ஆகாரமா போகணும். போனா தான் உள்ள இருக்கிற மனுஷன் என்ன செய்வான்,
உள்ள இருந்து வெளியில இருந்து ஒரு சத்தம் வரும், உனக்கு வேலையே கிடைக்காதுன்னு ஒருத்தர் சொல்லுவான். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல கர்த்தர் என்ன நித்தமும் வழி நடத்துகிற தெய்வம், கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிற, நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு நாளும் இருளின் அதிகாரம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம இருளின் ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற பவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசுகள் என்ன செஞ்சிடும், ஓடிடும். அவருடைய நாமத்துல நீங்க பிசாசை எதிர்த்தீங்கன்னா அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போயிடும். அவர் நாமம் இல்லாம போயிடக்கூடாது, இயேசு இல்லாம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு இடத்துக்கு போக கூடாது. அப்ப எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, எசேக்கியேலை நீ அவங்களுக்கு போய் சொல்லு, அவங்க உயிரடைவாங்கன்னு சொல்லு. நம்பிக்கை அற்று போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லு, நீங்க நம்பிக்கை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப 13-14 வாசிங்க. எசேக்கியேல் 37:13-14. என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்களே, நாங்கள் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் ஒரு பிரச்சனையிலேயே போய் அமிழ்த்தி விடுவதில்ல, அதிலிருந்து வெளியே எடுப்பது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்வதல்ல, அதிலிருந்து வெளியே உயர்த்துவது. அல்லேலூயா. யோசேப்புக்கு நடந்துச்சு. யோசேப் பார்த்தாரு, என்ன ஆண்டவரே நல்ல கனவு கொடுத்தீங்க, நானும் என் அப்பா அம்மாட்ட என்ன செஞ்சேன், அண்ணன்மார்கிட்ட சொன்னேன், கடைசியில எங்க போட்டாங்க, என்ன குழியில போட்டாங்க. குழியில போட்டாங்க. என்ன கனவு சொன்னேன், பலவர் அங்கேயோட இருந்தேன், கடைசியில அங்கேயும் கட்டிட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. என்ன பெரிய தரிசனம் கொடுத்தீங்க, எல்லாம் என் காதுகிட்ட பணங்கு வாங்கின்னு சொல்லிட்டு கடைசியில நான் உயிருக்கு போராடுற அளவுக்கு அவங்களை கெஞ்சுற அளவுக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சாங்க. அப்படிதான் நீங்களும் நானும் சில நேரம் நினைக்க தோணும். சில நேரம் அவருடைய பாதைகள் கண்ணு தெரியாது. ஆண்டவரே என்ன நல்ல வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, வருஷம் ஆரம்பிக்கும் போது நல்லதை கொடுத்தீங்க, ஆனா போறதை பார்த்தா அந்த வாக்குத்தத்தம் அப்படின்ற மாதிரி தெரியுது, ஆனா வருஷம் முடியறதுக்குள்ள நிறைவேற்றிடுவாங்க. அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை கடந்து போக போக ஆண்டவருக்கு தெரியும் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, இதுக்கு என்ன செய்யறது, என் மகன் ஒரு அதிகாரியா, இவன் அல்லாம நான் கொடுத்த வாக்குத்தத்தமுள்ள சந்ததி உயிரடைய முடியாது. அல்லேலூயா. இந்த சந்ததி உயிரடையணுமா இருந்தா, ஏன்னா 7 வருஷம் தேசத்துல என்ன செய்ய போகுது, பஞ்சம் வரப்போகுது, அதுல என் சந்ததி உயிரடைவதற்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், என் மகன் இந்த பாதை வழியாக அனுப்பணும். அல்லேலூயா. நீங்க கடந்து போற பாதை கடினமா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை கொண்டு அநேகர் உயிர்ப்பிப்பதற்கு தேவன் தன் பாதையிலே நம்மளை முன்னாடி அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நாம பிரயாசப்படணும், நாம் தேவனோடு நடக்கணும். ஏன் ஆண்டவரே நம்ம கேட்க வேணாம், இதெல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் உங்களை வெற்றி சிறக்கப்படணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சிட்டு கதை. ஏன்னு கேட்க வேணாம், என்னை நடத்தும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போயிடுவார். அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். யோசேப்பு நினைச்சாரு, பரவாயில்ல, யோசேப்பு கடவுளை விட்டு விலகவே இல்லை. கர்த்தரும் யோசேப்பை விட்டு விலகவே இல்லை. பிசாசு கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு எத்தனையோ தருணங்களை அவன் உண்டாக்கணும். நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான், கொஞ்சம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க நிறைய காரியம் என்ன பண்ணிருக்கோம், நிச்சயமா நடக்கும். ஆனா யோசேப்பு பார்த்தாரு, காண்கிற தேவனை நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றாரு, என்னை யாரும் பார்க்கலன்னு நான் நினைக்கல, என்னை காண்கிற, என்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார். நான் எப்படி பாவத்துக்கு உட்படுவது, எப்படி நான் தவறான கிரியைக்கு உட்படுவது, என்னை நடத்துகிற தெய்வம் என்னை எந்த நிலைமையில நடத்தினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. யோசேப்பு வைராக்கியம் உள்ளவராக அவர் தேவனோடு நடத்தப்படினால தேவனும் வைராக்கியம் கொண்டார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம், எந்த இடத்துல நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக எப்பொழுதும் நின்னீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக அவர் எப்பொழுது நிக்க அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கு. என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கேன். சில பேர்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீ எப்படி உயிரோடு இருக்கு பார்த்ததேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ பாரு நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னவங்க அதுக்கு பிறகு நானும் தேடி பார்க்கிறேன். சில மனிதர்கள்
நான் தேடி பார்க்கிறேன், இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் ஜீவனோட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை நான் சின்னபின்னமாய் போய்விட்டது. கர்த்தர் நீங்க நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் நடத்துவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை இம்மட்டுமாய் நடத்துகிற தெய்வம். அப்ப யோசேப்பு நினைச்சாரு, என்ன ஆண்டவரே, பரவாயில்ல மகனே, வார்த்தை நிறைவேறும், நீ தொடர்ந்து போய்கொண்டே இரு. நானும் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தையெல்லாம் நிறைவேறும், தொடர்ந்து போகும். குழியில போட்டாங்க, வேலைக்காரன் அடிமையா விற்கப்பட்டாங்க, கெட்ட பேர் வந்துச்சு, கடைசியில ஜெயிலுக்கே போயிட்டார். அவர் நினைச்சாரு, ஜெயிலுக்கே ஆண்டவரே கொஞ்சமாவது எங்கேயா துளிர் விடுன்னு பார்த்தேன், போக போக எங்க போய் சேர்ந்துட்டேன், நான் ஜெயிலுக்கே போயிட்டேன். ஜெயில போயிட்டா ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. என்ன ஆண்டவரே, குழியில போட்டாங்க, பரவாயில்ல, அடிமையா வந்தேன், அங்க வேலை செஞ்சேன், பரவாயில்ல, கடைசியில பார்த்தா கெட்ட பேர் எடுத்து எங்க போயிட்டேன், சிறையிருப்புக்கு போயிட்டேன், இனி என் வாழ்க்கை மாறுமா? ஆண்டவர் நினைச்சாரு, இந்த சிறையிருப்பு தான் அவனை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பு என் மகன் யோசேப்பு வரணும். இந்த சிறையிருப்பு, இந்த குழி அதுல வரணும். அந்த குழியில அவனை தலைவனா மாத்திட்டார். அல்லேலூயா. சிறையிருப்புல யோசேப்பு தான் தலைவன். உங்களை போடுற குழி, வேதனை, பிரச்சனை இருந்தாலும் அங்க கர்த்தர் உங்களை உருவாக்கி அந்த சிறைச்சாலையை நடத்துகிற தலைவனாகவே உங்களை மாத்திருப்பார். அதுக்காக சிறைச்சாலையில போராட்டத்தை ஒவ்வொன்றுக்கும் பண்ணுகிற அந்த வழிய பாதையை கர்த்தர் நமக்கு காமிப்பார். மற்றவங்களுக்கு சொல்லுவோம், இந்த பிரச்சனையா கவலைப்படாத, நானும் அதுலதான் வந்தேன், கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருவாரு, தூக்கி நிறுத்துவார். அந்த குழிக்குள்ள வர யோசிப்பு பார்த்தார், வந்துருச்சு. திடீர்னு 2 பேருக்கு கனவு உண்டாக்கி விட்டாரு. கனவு கொடுத்தது யாருதான்? தேவன். இங்கே கனவு வந்தோன்னு அங்கேயும் கனவு வந்திருக்குது. ஆண்டவர் யோசேப்புக்கு, ஏன்னா பார்வோனுக்கு முன்னாடி கனவு வந்தாலும் பிரச்சனை, பின்னாடி கனவு வந்தாலும் பிரச்சனை, வெளிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. யோசேப்பு யாருன்னு தெரியாது. ஆனா காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருந்தபடினால முன்னாடி யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்து, தரிசனம் சொன்னவன குழியில போட்டு நடத்தி வந்தாரு. யோசேப்பு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இப்ப பார்வோனுக்கு ஒரு கனவு கொடுக்கிறாரு. என் மகன் போற பாதையும் இப்ப அவனுக்கு கனவு கொடுத்தோம்னா லிங்க் ஆகிற ஒரு நேரம் இருக்குது. லிங்க் ஆகும்போது என் யோசேப்பு மேல வந்துருவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளையும் அந்த பாதையில தான் நடத்துங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கடந்து போற ஒவ்வொரு பாதை ஏன்னு கேட்காதீங்க, எப்படி கடப்பதுன்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஏன் எனக்கு கொடுத்தீர்னு கேட்காதீங்க, நான் எப்படி போகணும்னு கேளுங்க. ஆண்டவர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் கடந்து போற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஏன் ஆண்டவரே நான் கேட்கவே மாட்டேன், ஆனா எப்படி கடந்து போகணும் ஆண்டவரே அப்படின்னு இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கடக்க பண்ணிருக்கேன். ஒரு நாளும் முறுமுறுத்துறாதீங்க, அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க, என்ன நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தோம், நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, மரணத்துக்கு நாங்க ஒப்பாயிட்டோம், குழியில இருக்கிறோம், நம்பிக்கை அற்று போயிருச்சு, எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருச்சு, இனி நாங்க வாழ்வோன்னு நம்பிக்கை இல்லாத நேரத்துல தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உலர்ந்து போயிருச்சு, நம்பிக்கை போயிருச்சுன்னு கவலைப்படாத, ஏன் ஆவியை நான் உனக்குள்ள வைப்பேன். எந்த இடத்துல உணர்ந்து போய் இருக்கிறியோ, எந்த இடத்துல கவலைப்படுறியோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டதை போல உணர்கிறியோ, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை உயிரடை செய்வேன். உனக்கு தேவையான பணத்தை நான் தருவேன், உனக்கு தேவையான வேலையை நான் தருவேன். ஹல்லேலூயா. ஜனங்கள் நினைக்கிறாங்க, உயிர் போயிருச்சு தானே நினைக்கிற, நம்பிக்கை அற்று போயிருச்சு தான் நினைக்கிற. நான் சொல்றேன், ஏன் ஆவி ஒரு நாள் தோய்ந்து போகாது, ஏன் ஆவியின் பிரசனத்தை நான் உனக்குள்ள வைக்கிறேன், நீ மேல எழும்பிடுவ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்குள்ள ஏன் ஆவியை வைத்திருக்கிறார், என்னை கர்த்தர் உயிரடைய செய்வார், என்னை கர்த்தர் பலனடைய செய்வார், நான் கீழாகாமல் நான் மேலாகுவேன், கர்த்தர் என்னை இந்த தேசத்துல உயர்த்தி வைப்பார். நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்து. விசுவாசிக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த வார்த்தை ஜீவனா மாறுது. அப்ப சொல்றாரு, மறுபடியும் அதை வாசிக்கிறேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்க தேசத்துல வைப்பேன். உங்களுக்கு அதானே தேவை. நினைக்கிறாங்க, எங்க தேசத்துக்கு நாங்க எப்ப போவோம், நாங்க உயிரடைகிற மாதிரி தெரியல, எங்க நம்பிக்கை எல்லாம் போன மாதிரி தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, மகனே ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனத்துக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்குள்ள நான் செஞ்சுருவேன். அல்லேலூயா. அவருடைய பிரச்சனை வரும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ள என்ன பண்ணிடும், வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பிரசன்னத்துல நான் இருந்தேன்னா அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மனுஷனா வந்தாலும் 100% மனிதன், 100% தேவனா இருந்தார். ஆனா அவர் தன் தகப்பனுடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்தார். அல்லேலூயா. பிதா என்ன சொல்றார், பிதா என்ன சொல்றார், வாயை திறந்தீங்கன்னா அவரை பத்தி சொல்ல மாட்டார். யாரை பத்தி சொல்றாரு? என் பிதா. என் கிரியைகளை கண்டீங்கன்னா என் பிதாவை
அன்னைக்கு யார் மூலம் வந்தப்பா? என் அப்பா என்னை அனுப்பினாரு. ஏன்னா அவர் யாருடைய பிரசனத்துல வாழ்ந்தாரு? பிதாவுடைய பிரசனத்துல. நீங்க நானும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிரசனத்துல நாங்க வாழ்ந்தோம்னா ஆண்டவர் சொல்றார், மகனே என் வார்த்தை உனக்குள்ள இருக்குது, நான் உன்னை உயிரடைய செய்வேன். அல்லேலூயா. உன் தேசத்துல நான் உன்னை கொண்டு போய் என்ன செய்வேன்? உயிரோட வைப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு நான் போயிருவேனா ஆண்டவரே, இந்த பிரச்சனையை விட்டு நான் போயிருவேனா? கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல நீ மாறி போனாலும் என் பிரசனத்தின் ஆவியானவன் உனக்குள்ள இருக்கும்போது நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கனால தான் உலகம் முழுவதுக்கு ஜீவன். அது தெரியுங்களா? எல்லா தயாரிப்புகளும் எங்க இருந்து வருது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் நினைச்சாங்க செத்து போயிடும் போல அப்படின்னு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜீவனோட தான் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல உலகம் முழுவதும் கண்ட்ரோல் வைக்கிற பவரை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு இஸ்ரவேலர் தான். அவருடைய பவர் நமக்குள்ள. ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, வேடப்பட்டியில என்ன செய்யறது? அந்த வேடப்பட்டியில கண்ட்ரோல் உங்க கையில தான். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வரணும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவரோட நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும், உள்ள நுழைஞ்சுக்கணும், கூடாரத்துக்குள்ள வந்துடணும். அந்த கூடாரத்துல என்ன இருக்குன்னா ஜெப சத்தம், துதி சத்தம், வேற சத்தம் இருக்கக்கூடாது. இந்த சத்தம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவருக்குள்ளாக நான் வாழும் பொழுது நம் வீட்டுகள்ல அவர் சொல்றாரு, மறுபடியும் எதை வாசிக்கிறேன், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நீ சொன்னேன், நீ செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா நிச்சயமா நடந்துரும். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து என்ன சொன்னாரோ காலம் வந்துச்சு. சகோதரர்கள் எல்லாரும் காலுகிட்ட வந்துட்டாங்க இல்லையா? கால்ல வந்து விழுந்துட்டாங்க. யோசேப்பு ஒரு வார்த்தை சொன்னா சகோதரனுடைய தலையில என்ன பண்ணிடுவாங்க? வெட்டிடுவாங்க. அதிகாரம் கையில கொடுத்துட்டாங்க. ஒரு நேரம் நினைச்சாங்க, இவன் என்னடா நம்மள ஆள போறது, குழியில தூக்கி அவரு நினைச்சிருப்பாரு, இவங்க என்னடா நமக்கு சொல்றது, என்ன செஞ்சிடலாம், போட்டுருந்தா இந்த ஆயிருக்கும் இல்லையா? ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யோசேப்பா இருந்தாரு. சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா யோசேப்பு மேல வந்தாரு, இவ்வளவு அதிகாரம் யாருப்பா அது? யோசேப்பு சொல்றாரு, நீங்க குழியில தூக்கி போட்டவன் சகோதரன் நான் தான்ப்பா. ஹல்லேலூயா. ஆலடிக்கு வந்துட்டாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அன்னைக்கு சொன்னாங்க, இவன் நம்மளை என்ன காப்பாத்துறது? இவர் சொன்னாரு, நான் சொன்ன உங்களுக்கு ஒரு காப்பாத்து வந்துடும். சொன்னாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடு. எங்க வரை கொடுக்கறது? அவங்க அப்பா எங்கேயோ இருக்கிறாரு, போயிட்டு வரட்டும். வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க, பஞ்சம் முடிகிற வரைக்கும். அது மட்டும் இல்ல, தான் இருக்கிற இடத்துல ராஜா கிட்ட கேட்டு, பார்வோன்ட்ட கேட்டு தனக்கு ஒரு அடைக்கலத்தையும் யோசேப்பு கொடுத்துட்டார் இல்லையா? எல்லா சகோதரர்கள் எங்க வந்துட்டாங்க? எகிப்துக்கு வந்தாலும் அங்க ஒரு நாடு கொடுக்கப்பட்ட யோசேப்புக்கு, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் அநேகர் நினைக்கலாம், நீ என்னத்துக்கு ஒரு உதவி இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை உதவி செய்கிற அளவுக்கு மாத்திடுவார். ஹல்லேலூயா. அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும், அந்த நேரம் அடைக்கலம் கொடுக்கணும். ஏய், என்னையும் நீ குடியிலத்துக்கு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிப்பு என்ன செய்யல பண்ணல. நாமளும் அப்படி போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவன் நம்மளோட இருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வைத்திருக்கிறார். மறுபடியும் சங்கீதம் 91 வந்துடலாம். 91 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. ஆண்டு சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்துல நான் உன் கூட இருந்து தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அன்று கனப்படுத்தினாரா? ஆண்டவர் கூப்பிட்டு அத்தனை சனத்தையும் காப்பாத்தினார் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க விழுந்துட்டாங்க? குழியில, தீயின் குழியில என்ன பண்ணிட்டாங்க? எதுவும் எரிகிற அக்கினி ஜுவாலை எத்தனை மடங்கு எரியுது? 7 மடங்கு. சும்மா இருந்தானே பிரச்சனை, 7 மடங்கு. சத்துரு ஒரு பேர் நம்மளை 7 மடங்கு நெருப்பு போட்டலாம், கவலைப்படாதீங்க. அந்த நெருப்புக்குள்ள போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை பற்றி கொள்ளாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை நெருப்புல போனீங்கன்னு தெரியாது, அவர் ஒருத்தர் தான் அறிவா. ஆனாலும் ஒரு முடி கூட கருகல, இனிமேல் கருகி போகாது. ஹல்லேலூயா. சொல்லிட்டாங்க, நீ எப்படி வாழ்வேன்னு பாத்துடலாம், ஆனா இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் நமக்கு போதுமானவர். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, மகனே என்னை நோக்கி மட்டும் கூப்பிடு, நான் உன்னை மறு உத்தரவு, உன்னை நான் விடுதலை பண்ணிடுவேன்.
உனக்கு நான் செய்ய வேண்டிய அத்தனையும் நான் செய்திருவேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆண்டவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் விட்டுறாதீங்க. எந்த நேரத்திலையும் என் சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுதும் என் சத்தத்தை கேட்டு என்னை உயர்த்தி என்னை கனப்படுத்துகிற ஒரு தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். மறுபடியும் இன்னொரு வசனம் 138 சங்கீதம் 7 மறுபடியும் மாஸ்டர் வசனம் தான். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அவ்வளவுதான். அப்போது ஆண்டு சொல்றாரு, நீ துன்பத்தின் நடுவில் நடந்துட்டாலும் நான் உன்னை என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன். ஏசாயா 41:10 வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். போதும். ஆண்டு சொல்றாரு, பயப்படாத. நான் உன்னோட இருக்கிறேன். ஆமா, யார் இதை எடுப்பீங்கன்னு பார்த்தேன். அப்படி கரெக்டா சொல்லிட்டா. பின்னாடி இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசிட்டான். இந்த வசனம் தான் ஆண்டவர் கொடுத்த. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை மறுபடியும் வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. மட்டுமாய் பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். இனிமேலும் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்த அவர் வல்லவர். ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷம் வந்துட்டேன், பரவாயில்ல, இனிமே நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அந்த எண்ணத்துக்கு கொண்டு போக கூடாது. இம்மட்டும் நடத்திய தெய்வம் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு வந்து சொல்லுவான், உனக்கு 60 வயசு ஆகும் போது எப்படி வாழுவ அப்படின்னு நம்ம எதையாவது ஒரு எண்ணத்தை என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். ஒன்னும் கவலைப்படாதீங்க. 60 வயசு வரைக்கும் நடத்தின ஆண்டவர் மீதிமுள்ள வாழ்க்கையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் நம்ம விசுவாசம். அப்பப்போ பிசாசு எதையாவது கலத்துக்கு என்ன செய்வான், போட்டுக்கிட்டே தான் இருப்பான். எப்படி 3 வேலை கிடைச்சு அடுத்த வாரம் ஒரு வேலையே கிடைக்குமா அப்படின்னு பிசாசு சொல்லுவான். நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு வேலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சுகத்தை கொடுத்து பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிச்சு நாம் தொடர்ந்து நடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் சத்தியம் முதலாவது ஊழியக்காரனுக்கு, அடுத்து சபைக்கு வருகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உயிரிடை செய்யுங்க, எனக்கு கிருபையை தாங்க, உங்க மறைவுக்குள்ள நான் வாழ, உங்க உன்னத மறைவுக்குள்ள நான் எப்பொழுதும் வந்து இருக்க கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க, என்ன தைரியப்படுத்துங்க கர்த்தாவே என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களை தைரியப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களின் சபையும் அப்பா விடுதலையாக்கும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் உமக்காக எலும்பு பிரகாசிக்க, உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்ய, ஆபத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் வந்து, ஆண்டவரே நாங்கள் மேலே எழும்பத்துக்கு கிருபை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க சொல்லி நான் ஜெபிக்கிறப்பா. ஒன்று கூட குறைவில்லாதபடி என் தகப்பனாய தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். எல்லா துதிகரமையுமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.